இந்த காணொலி சிலருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம். நோயாளிக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கால் எவ்வளவு வலி வேதனையால வந்தாங்க அப்படின்னு. ஜவுளி கடையில காலையில இருந்து இரவு வரைக்கும் நின்னே வேலை செய்தனால கடுமையான அளவுக்கு வெரிகோஸ் வெயின் ஏற்பட்டு கால் முழுக்க ரத்த ஓட்டமே இல்லாம கால் முழுக்க கருப்படிச்சு அந்த இடத்துல வெரிகோஸ் வெயின் அல்சர் என்று சொல்லக்கூடிய கடுமையான அளவுக்கு ஆறாத புண்ணால நீர் கோர்த்து மாதங்களா ஆறாத புண்ணால சிகிச்சைக்கா வந்திருந்தாங்க. எல்லா வீடியோக்களையும் நான் சொல்வது உண்டு, எல்லா வகையான மருத்துவம் பார்த்தும் எல்லா வகையான சிகிச்சை எடுத்து அறுவை சிகிச்சை எடுத்த நிலைமையில தான் கடைசி பட்சமா இறுதி பட்சமா வருவாங்கன்னு சொல்லுவேன். இது அந்த நோயாளியே கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஆகும். அறுவை சிகிச்சையில இலகுவான சிகிச்சை எடுத்து சொல்லக்கூடிய அந்த லேசர் சிகிச்சையை எடுத்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி சிகிச்சை எடுத்தாங்க. சிகிச்சை எடுத்தும் கூட இன்னும் கொஞ்சம் கூட நிவாரணம் கிடைக்காம அந்த புண்ணு ஆயிட்டே இருந்துச்சு. அறுவை சிகிச்சை செய்த பணம் கூட இன்னும் நான் கட்டி முடிக்கல. இஎம்ஐல இன்னைக்கு வரைக்கும் நான் கட்டிட்டு இருக்கேன். எனக்கு பணம் போனாலும் பிரச்சனை இல்லை, ஆனா கால் இவ்வளவு தூரம் பாதிச்சிருச்சு. ஒரு 30 வயதுக்குள்ளதான் அந்த கிளைண்ட்டுக்கு இருக்கும், ஒரு ஆண் கிளைண்ட். அவங்க அறுவை சிகிச்சை மட்டும் இல்லாமல் பல வகையான சிகிச்சை எடுத்திருக்காங்க. அட்டைப்பூச்சி விடக்கூடிய சிகிச்சை எடுத்திருக்காங்க. அந்த அட்டைப்பூச்சி விடும் போது ஒரு பஞ்சிங் பண்ணி பிளட் அதிகமா ப்ளீடிங் ஆயிருச்சு. ஹிஜாமா சிகிச்சையில பல இடங்கள்ல நம்ம பஞ்சிங் பண்ணுவோம், ஆனா ஒரு இடத்துலயும் கூட ப்ளீடிங் ஆகல அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு 20 நிமிஷம் உட்கார்ந்து ஃப்ரீயா பேசிட்டு போனாங்க. இவ்வளவு நாள் எடுத்த சிகிச்சையிலேயே எனக்கு பெரிய மாற்றம், கால் ஃப்ரீயா இருக்கு, கால் பாரம் குறைச்சிருச்சு சொல்லி 2 நாள் கழிச்சு அவங்களே போட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாங்க. அந்த போட்டோ தான் சிகிச்சைக்கு பின் அப்படின்னு சொல்லி நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அது ஹிஜாமா நோய் சார்ந்த மருத்துவ சிகிச்சையில பல வகையான மருத்துவங்கள் பல வகையான சிகிச்சையில் பார்த்து தோற்று போன நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மேலும் தகவலுக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், கூகுள்ல ஹிஜாமா திருநெல்வேலி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா நம்மளுடைய சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் வரும். அதை பார்த்தீங்கன்னா முழுமையா உங்களுக்கு விளக்கம் தெரியும்.